அவர் பாய் தீவிரவாதி. அவர் இங்க இருந்தாலும் நம்மளுடைய சிந்தனை பாகிஸ்தான்ல தான் இருக்கும். அவங்க எல்லாம் 4 மனைவிகள் கட்டிக் கொள்வார்கள், அதிகமா புள்ள பெறுவான், எல்லாம் தீவிரவாதிகளா இருக்கிறார் என்ற இந்த சித்திரத்தை ஊடகங்கள் திட்டமிட்டு பரப்பும் போது அது நம்மை அறியாமல் நம் உள்ளத்தில் இருக்கும் போது எப்படி நல்லிணக்கத்தை நாம் பெற முடியும்? இப்போது வரக்கூடிய இந்த பண்டிகை ஹஜ் பெருநாள் என்று சொல்லக்கூடிய ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை. இந்த தியாக திருநாள் எதற்காக இந்த பண்டிகையை நீங்க கொண்டாடுறீங்க? இதை எத்தனை சகோதர சமுதாய சொந்தங்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள். என் இறைவன் யார்? என் இறைவன் எப்படி என் இறைவனுடைய தன்மைகள் என்ன? இறைவனுக்கும் எனக்குமான தொடர்புகள் என்ன? இவை எல்லாவற்றையுமே நாம் ஒவ்வொருவரும், நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், ஆனால் ஒரு கேள்வி வேண்டும். சஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு மலைக்குன்றின் மீது ஏறி இங்காவது தண்ணீர் தென்படுமா என்று பார்க்கிறார். யாராவது வருகிறார்களா என்று பார்க்கிறார். மனித சஞ்சாரமே இல்லாத அந்த இடத்தில் இருந்து தொலைவில் காணல் நீர் இருக்கிறது. அந்த காணல் நீரை நோக்கி ஓடுகிறார். மர்வா என்று சொல்லக்கூடிய மலைப்பகுதி இருக்கிறது. அதில் ஏறி நின்று இங்கே பார்த்தால் இங்கே தண்ணி தெரிகிறது. இந்த சஃபாவுக்கும் மர்வாவிற்குமாக 7 முறை ஓடும் போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலடியில் இருந்து ஜம்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு நீரூற்றை இறைவன் ஏற்பாடு செய்கின்றான். அந்த நீரூற்று பெறுகிறது. ஏன் இந்த வரலாற்றை நான் உங்களிடம் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இந்த வரலாற்றை கூர்ந்து பார்த்தால் சில செய்திகளை நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஒரு கேள்வி எழலாம், இங்க இருக்கக்கூடிய ஏராளமான பள்ளிவாசல்களை விட்டுவிட்டு ஏன் நீங்கள் இங்க அங்கே இருக்கக்கூடிய காபா என்று சொல்லக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய இந்த இறை ஆலயத்தை தரிசிக்கின்றீர்கள்? இறைவன் எல்லா இடத்துலயும் தான் இருக்கிறான். முஸ்லிம்களை பொறுத்தவரை உருவ வழிபாடோ அல்லது சிலை வழிபாடோ நாங்கள் செய்வதில்லை. எந்த பள்ளி வாசலில் வேண்டுமானாலும் தொழலாம். வெள்ளையர்கள் மீது எனக்கு தீராத வெறுப்பு இருந்தது. வெள்ளையர்கள் கருப்பர்களை வெறுத்ததை போல பல மடங்கு நான் வெள்ளையர்களை வெறுத்தேன். அவர்களின் நிழலில் கூட நிற்கக்கூடாது என்று சொன்னேன். ஆனால் நான் இந்த ஹஜ் என்று சொல்லக்கூடிய அந்த ஜனத்திரளிலே ஒன்று சேரும் போது, வெள்ளையர்களோடு ஒன்று வரும்போது என்னுடைய கொள்கை தவறு என்று உணர்ந்தேன். நீங்க நிறத்தால் யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை. என்னுடைய உள்ளத்தில் இருந்த நிறவெறியை அன்றோடு அடித்தொழித்தேன் என்று சொல்கிறார் மால்கம். அளவிலா கருணையும் ஈடு இணையில்லாத பெரும் கிருபையுடைய எல்லாமல்ல ஏக இறைவனின் அருள் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். ஜமாத்தே இஸ்லாமியின் தர்மபுரி கிளையும் மை தர்மபுரி என்று சொல்லக்கூடிய மிகச் சிறப்பான முறையிலே பல்வேறு அறப்பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய NGO குடும்பமும் இணைந்து இதயங்களை இணைக்கக்கூடிய தியாக திருநாள் ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ் பெருநாளை முன்னிட்டு ஒரு அருமையான நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். பொதுவாக நாங்கள் நோன்பு திருநாளை முன்னிட்டு இஃப்தார் நிகழ்ச்சிகளை நடத்துவது வழக்கம். அதுதான் செய்வோம். நோன்பு காலம் வந்துவிட்டால் இஃப்தார் என்று சொல்லக்கூடிய நோன்பு தரக்கூடிய நிகழ்ச்சிகள் பரிச்சயமாக இருக்கும் எல்லா இடங்கள்லையும். அல்லது அந்த நோன்பு திருநாளை முன்னிட்டு ஈது மிலன்கள் என்று சொல்லக்கூடிய ஈகை திருநாள் சந்திப்புகளை நடத்துவது வழக்கம். பெரும்பாலும் இந்த ஹஜ் பெருநாளைக்கு யாரும் நிகழ்ச்சிகளை நடத்துவதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இப்பதான் நாம நோன்புல இப்பதான் நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம், 2 மாசம் கூட ஆகல, மீண்டும் தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டுமா என்ற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம். அல்லது இந்த பெருநாளை ஒட்டிய தொடர்ந்து பல பணிகள், ஆடு மாடுகளை இறைவனுக்காக அறுத்து பலியிடுகின்ற ஒரு பெரும் பணியை செய்ய வேண்டிய தொடர் பணிகளில் இருப்பதினால் இது போன்ற நிகழ்வுகளை நடத்துவதிலே கொஞ்சம் தயக்கமும் சுணக்கமும் ஏற்படுவது உண்டு. ஆனால் இன்றைக்கு தர்மபுரி வழிகாட்டி இருக்கிறது. இது போன்ற இந்த தியாக திருநாள் என்று சொல்லக்கூடிய ஹஜ் பெருநாளை முன்னிட்டும் சந்திப்பு நிகழ்வுகளை நடத்தலாம் என்ற ஒரு நல்ல முன்மாதிரியை தர்மபுரி வழங்கி இருக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் நான் குறிப்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, இதை நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பது முஸ்லிம்கள் தான் ஒருங்கிணைப்பது. இஃப்தார் நிகழ்ச்சியில் யாரு விருந்து கொடுப்பான்னா, நாங்களே நோன்பு வச்சுக்குவோம், நாங்களே விருந்தும் கொடுத்துக்கிடுவோம். ஆனால் அப்படி மட்டும் இல்லாமல் மை தர்மபுரி என்று சொல்லக்கூடிய NGO நாங்களும் உங்களுடன் இணைந்து வருகிறோம் என்ற ஒரு நல்ல முன்மாதிரியையும் அவர்கள் இங்கே எடுத்து வைத்திருக்கின்றார்கள். எனவே அந்த வகையிலும் இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பு பெற்றதாகவே நான் கருதுகிறேன். இங்கே பேசிய சகோதரர்கள் குறிப்பாக இந்த நிகழ்வு இதயங்களை இணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்று குறிப்பிட்டு காட்டினார்கள். குறிப்பாக இந்த தர்மபுரியில் நாமெல்லாம் இணைந்து வேற்றுமைகளை மறந்து சாதி மத வேறுபாடுகளை களைந்து எல்லோரும் ஒன்றிணைந்து பணியாற்றி வருவதை மகிழ்வுடன் இங்கே குறிப்பிட்டார்கள். இந்த இணக்கத்தையும் இந்த நெருக்கத்தையும்
இன்னும் அதிகமாக்குவதற்கு இது போன்ற நிகழ்வுகள் அவசியமாகிறது என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். உண்மையில் இந்தியாவுடைய சூழல் தொடக்க காலத்தில் இருந்து இந்த மண் ஒரு ஆன்மீக பூமியாக திகழ்ந்திருக்கிறது. இங்கே எண்ணற்ற ஆன்மீக தலங்கள், திருக்கோயில்களும் சர்ச்சுகளும் பள்ளிவாசல்களும் நிரம்பி வழியக்கூடிய ஒரு இடம் எங்கே என்று சொன்னால் அது இந்தியாவிலே குறிப்பாக தமிழக மண் அதற்கு வழிவகுக்கிறது. இன்றைக்கு காலையிலே நான் திருப்பத்தூரில் ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டேன். திருப்பத்தூர் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும் போது என்னை அழைத்து சென்ற அங்குள்ள மார்க்க அறிஞர் சமீஉல்லா உமரி அவர்கள் ஒரு பாதையில் ஒரு தெருவில் என்னை அழைத்து சென்றார். அழைத்து செல்லும் போது அவர் முதல்ல சொன்னார், இது எல்லாம் முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழுகின்ற பகுதி என்று ஒரு அறிமுகம் கொடுத்தார். இது பொதுவான அறிமுகம் தான். சொல்லிவிட்டு சொன்னார், இங்கே பள்ளிவாசல் மினரா தெரிகிறது அல்லவா, அந்த மினராவை ஒட்டி இருக்கக்கூடிய கோயிலை கவனித்தீர்களா, அது சிவன் கோயில் என்றார். ஆச்சரியமா இருந்தது. கொஞ்சம் அவர் சொல்லி முடித்து திரும்பிவிட்டு இந்த பக்கம் கை காட்டி இது ஆஞ்சநேயர் கோயில் என்று சொன்னார். சொல்லி முடித்த பிறகு அடுத்த சந்திர திரும்புறாரு, இது பெருமாள் கோயில் என்று சொன்னார். சொல்லிவிட்டு அவர் சொன்னார், இந்த 3 கோயிலும், சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் ஆஞ்சநேயர் கோயிலும் 3 கோயில்கள் இங்கே இருக்கின்றன. ஆனால் இந்த பகுதியில் ஒரு இந்து குடும்பம் கூட இல்லை. முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழுகின்ற இடத்திலே 3 கோயில்கள் இருக்கின்றன. ஆனால் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த கோயில்களில் விழா எடுக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த பெருமைமிகு இந்தியாவுடைய அடையாளம் இந்த திருப்பத்தூர் என்பதிலே நான் பெருமிதத்தோடு நான் சொல்லிக்கொள்வேன். முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு பகுதியில் 3 கோயில்கள், இந்து சகோதரர்கள் அங்கே வந்து வழிபாடு செய்கிறார்கள். பாதுகாப்புடனும் மகிழ்வுடனும் அந்த திருவிழாக்களை அவர்கள் நடத்தி செல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த வழிகாட்டுதல் இன்றைக்கு வடமாநிலங்களுக்கு அதிகமாக தேவை இருக்கிறது. வழிபாட்டு தலங்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் இன்னும் பட்டியலினத்தவர்களுக்கும் அச்சுறுத்தலாகவும் சில செய்திகளை, வெறுப்பு பரப்புரைகளை தொடர்ந்து கடந்த 10 ஆண்டுகளாக எடுத்து வந்த அந்த சூழலை இன்றைக்கு சற்றே மாற்றம் பெறக்கூடிய ஒரு முடிவுகளும் நமக்கு வருகை தந்திருக்கின்றது, மகிழ்வை தருகிறது. இந்த சூழலில் நாம் இந்த சமய நல்லிணக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும். ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டால்தான், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால்தான் இந்த நெருக்கம் ஏற்படும். வெறுமன நாம் பிரியாணி கொடுப்பதன் மூலமாகவோ அல்லது இனிப்புகளை பகிர்ந்து கொள்வதன் மூலமாகவோ இந்த நெருக்கத்தை பெற முடியாது. அப்படியான அந்த நெருக்கத்தை உறவையும் ஒரு உறவு பேணலையும் நாம் மேற்கொண்டாலும் கூட அடியாளத்தில் என்னுள் இருக்கக்கூடிய ஐயங்கள் இருந்து கொண்டே இருக்கும். நாம வந்து பிரியாணி கொடுக்கலாம், அங்க இருந்த இனிப்புகளை வாங்கி கொள்ளலாம். ஆனாலும் கூட ஒரு ஏதோ இனம் புரியாத ஒரு தடுப்பு சுவர் நம்மிடம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த தடுப்பு சுவரையும் இந்த தடைகளையும் தகர்த்தெறிய வேண்டும் என்று சொன்னால் மனம் திறந்து உரையாடுவதை தவிர வேறு வழியே இல்லை. எப்போது நாம் எல்லாம் அமர்ந்து ஒன்றாக உரையாட தொடங்குகிறோமோ, குறிப்பாக மதங்களுக்கிடையான உரையாடலை இன்றைக்கு ஜமாத் இஸ்லாமியின் டெல்லி மாநகரத்திலே அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களையும், அங்கே ஆன்மீக தலைவர்கள், இந்து சமய தலைவர்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள் மட்டுமல்ல கிறிஸ்தவ பாதிரியார்கள், இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் அமர்ந்து அவரவர்கள் மதத்தில் இருக்கக்கூடிய நீதி கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியை இந்த சமரசமிதழிலே நான் பதிந்து விட்டு வருகிறேன். அப்படியான ஒரு மனம் திறந்த கலந்துரையாடலுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டும், தொடர்ந்து பேச வேண்டும். பேசுவதன் மூலமாகத்தான் நாம் என்னதான் இருந்துதான் நாம் பேசாமல் இருக்கும் போதோ நம்மை குறித்து மற்றவர்கள் பேசுவார்கள். அந்த பேச்சை நாம் நம்பி விடுகிறோம். இன்னும் சொல்வதானால் அருகருகே இருந்து கொண்டு நாம் பேசாமல் இருந்தால் எங்கே இருக்கக்கூடிய ஊடக முதலாளிகள் நம்மை குறித்து சொல்லுவார்கள், அவர் பாய் தீவிரவாதி, அவர் இங்கே இருந்தால் நம்மளுடைய சிந்தனை பாகிஸ்தான்ல தான் இருக்கும், அவங்கெல்லாம் 4 மனைவிகள் கட்டி கொள்வார்கள், அதிகமா புள்ள பெறுவான், இதெல்லாம் தீவிரவாதிகளா இருக்கிறார் என்ற இந்த சித்திரத்தை ஊடகங்கள் திட்டமிட்டு பரப்பும் போது அது நம்மை அறியாமல் நம் உள்ளத்தில் இருக்கும்போது எப்படி நல்லிணக்கத்தை நாம் பெற முடியும்? எனவே இந்த போலியான பொய்யான தகவல்களை, தரவுகளை உடைத்தெறிவதற்காக அமர்ந்து பேசும்போதோ ஐயங்களை கேட்டு தெளிவு பெறும் போதும் இந்த இணக்கமும் நெருக்கமும் உள்ளபடியே ஏற்படும்.
எனவே அந்த அறிதலுக்கும் புரிதலுக்குமாக இத்தகைய பண்டிகைகளின் மூலமாக அறிந்து கொள்வோம் என்ற அடிப்படையில் இங்கே சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இது மத பரப்புரை அல்ல. அறிமுகம் என்பது நோன்பு திருநாளை ஒட்டி நாங்கள் ஏன் நோன்பு வைக்கின்றோம், பட்டினி கிடப்பதனால் என்ன மாற்றம் வந்துவிடும், ஏன் தொழுகைக்கு நீங்கள் 5 வேளை பள்ளிவாசலுக்கெல்லாம் செல்கின்றீர்கள், இந்த பட்டினி உங்களுக்கு எத்தகைய மாற்றத்தை தரும் என்பதையெல்லாம் குறித்து நாம் பேசினோம். இப்போது வரக்கூடிய இந்த பண்டிகை ஹஜ் பெருநாள் என்று சொல்லக்கூடிய ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை. இந்த தியாக திருநாள் எதற்காக இந்த பண்டிகையை நீங்க கொண்டாடுறீங்க? இதை எத்தனை சகோதர சமுதாய சொந்தங்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள்? தெரிந்து வைக்கவில்லை என்று சொன்னால் கேட்காதது உங்கள் பிழையா, சொல்லாதது எங்கள் பிழையா? இரண்டும் இருக்கிறது. இவ்வளவு பெரிய ஒரு சமுதாயம் இன்றைக்கு பெரும் திருவிழாவாக ஒரு பெருநாளை கொண்டாடுகிறது. ஏன் கொண்டாடுறாங்க தெரியாது, எதற்காக கொண்டாடுகிறார்கள். இதை அறியும் போதும் புரியும் போதுதான் நெருக்கமும் இணக்கமும் ஏற்படும். இந்த ஹஜ் பெருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த பெருநாளுடைய ஒரு சுருக்கமான செய்தியை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இது மிக ஆழமான ஒரு செய்தியும் கூட. நபி ஆபிரகாம் என்று கிறிஸ்தவர்களால் அழைக்கக்கூடிய நபி இப்ராஹிம் அவர்களுடைய வாழ்வுடன் தொடர்பு கொண்ட ஒரு பெருநாளாக இந்த ஹஜ் பெருநாள் இருக்கின்றது. நபி இப்ராஹிம் அவர்கள், ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடம் அவர் சில திருமறை குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது தொடர்ந்து அந்த வரலாற்றை மிக அழகாக விவரிக்கிறது. தன் தந்தையிடம் அவர் இறைவன் சார்ந்த சில கேள்விகளை கேட்கின்றார். கடவுள் மூடான தேடலை அவர் முன்வைக்கின்றார். என் இறைவன் யார்? என் இறைவன் எப்படிப்பட்டவன்? என் இறைவனுடைய தன்மைகள் என்ன? இறைவனுக்கும் எனக்குமான தொடர்புகள் என்ன? இவை எல்லாவற்றையுமே நாம் ஒவ்வொருவரும், நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், ஆனால் ஒரு கேள்வி வேண்டும். மனிதனுக்குத்தான் சிந்திக்கும் ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் யார்? எங்கிருந்து வந்தேன்? எதற்காக வந்தேன்? எங்கே செல்கின்றேன்? இந்த கேள்விகளுக்கான விடை தெரிய வேண்டும். நபி இப்ராஹிம் அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து கேட்கின்றார், என்னுடைய அருமை தந்தையை, என்னை படைத்தது யார்? அவர் சொல்கின்றார், நாங்கள் காலமெல்லாம் வழிபாடு வருகின்ற இன்ன தெய்வங்கள் தான் என்று சொன்னபோது இப்ராஹிம் அதில் கருத்து வேறுபாடு கொள்கிறார். இல்லை, என் அருமை தந்தையை, நான் இதிலிருந்து சற்று மாறுபடுகிறேன். என் இறைவனை குறித்த ஒரு ஆய்வு எனக்கு தேவை இருக்கிறது என்று சொல்லி தந்தைக்கும் மகனுக்குமான மோதலாக அது வெடிக்கிறது. வீட்டை விட்டு வெளியே கிளம்புகிறார். இந்த ஹஜ்ஜுடைய வரலாற்றை நீங்க அங்கிருந்து நீங்க பார்க்கணும். வீட்டை விட்டு வெளியே திரும்பிய இப்ராஹிம் திருமறை குர்ஆன் அழகாக, மிக அழகாக அதை சுட்டி காட்டு. ஆமா, அதெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டோம். என்னுடைய இறைவன் யார்? அப்போது அவர் வானத்தின் பக்கம் தன்னுடைய தலையை உயர்த்தி பார்க்கிறார். நட்சத்திரங்கள் மின்னுகின்றன. அப்ப இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் என்னுடைய இறைவனாக இருக்குமா என்ற ஒரு கேள்வி அவருக்கு இருக்கிறது. இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போது அவர் திருப்பி பார்க்கிறார். இல்ல, இந்த நட்சத்திரங்களால் எனக்கு என்ன செய்து விட முடியும்? எனக்கு எதுவுமே பங்களிப்பு செய்யாத அல்லது தூரத்தில் மின்னுகின்ற இந்த நட்சத்திரங்களை நான் எப்படி இறைவனாக ஏற்றுக்கொள்வது? கொஞ்ச நேரத்தில் பார்க்கிறார், அங்கே நிலவு பிரகாசிக்கிறது. அப்ப பார்க்கிறார், இது அதை விட கம்பேர் பண்ணும்போது பெருசா இருக்கு, கொஞ்சம் சாந்தமான ஒளியாக இருக்கிறது. எனவே இந்த நிலவை நான் கடவுளாக ஏற்றுக்கொள்ளலாமா என்று ஆய்வு செய்கிறார். அவர் கொஞ்சம் ஒரு ஆறுதல் அடைகிறார். இரவு கடக்கிறது, நிலவு மறைந்து விடுகிறது. சந்திரன் மறைந்த பிறகு அதிகாலையிலே சூரியன் உதயமாகிறது. கதிரவன் உதயமானதும் அது மிக பிரகாசமான வெளிச்சத்தை ஏற்படுத்தும் போது இப்ராஹிம் சொல்கின்றார், இது ஏன் என்னுடைய இறைவனாக இருக்கக்கூடாது என்று அவர் தன்னுடைய முடிவை மாற்றுகிறார். அந்த சூரியனை கடவுளாக ஏற்றுக்கொள்ளலாமா என்ற தன்னுடைய ஆய்வை அவர் நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது மாலை வேளையில் அந்த சூரியனும் மறைந்து விடுகிறது. பிறகு அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார். மறைந்து போகக்கூடிய எதுவுமே என்னுடைய இறைவன் கிடையாது, என்னுடைய படைத்த ஒரே இறைவனின் பக்கம் நான் என்னை திருப்புகின்றேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஓரிரை கொள்கையின் அடிப்படையிலே நீண்ட நெடும் பயணத்தை மேற்கொள்வதாக திருமறை இந்த வரலாற்றை சுட்டி காட்டுகிறது. அப்படியாக அவர்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்திலே சாரா என்று சொல்லக்கூடிய அவருடைய மனைவியை அழைத்து கொண்டு வருகிறார். அங்கே ஒரு மன்னர் இருக்கின்றார். அந்த கொடுங்கோல் மன்னன் அவர்களை சிறைப்பிடித்து இருவரையும் வைத்துக் கொண்டு சில இளைஞர்களை கொடுக்கும் போது இப்ராஹிம் அவர்களும் அன்னை சாரா அவர்களும் அவர்களிடம் அந்த மண்ணிடமிருந்து ஒரு
விவேகமான முறையிலே தப்பித்து வருகிறார்கள். தப்பித்து வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த மன்னன் இப்ராஹிம் அவருடைய மதிநுட்பத்தை கண்டு ஹாஜிரா என்று சொல்லக்கூடிய எத்தியோப்பியாவை சேர்ந்த ஒரு அடிமை பெண்ணை அவருக்கு அன்பளிப்பாக வழங்குகிறார். இந்த ஹாஜிராவையும் அழைத்துக் கொண்டு மனைவி சாராவுடன் அடிமை பெண் ஹாஜிராவையும் அழைத்துக் கொண்டு நபி இப்ராஹிம் அவர்கள் இந்த பயணத்தை நிறைவு செய்வதற்காக வரும்போது வயதாகிவிட்டது இப்ராஹிமுக்கு. சாரா அம்மையாருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது, நாம் இருவருக்கும் வயதாகிவிட்டது, இனிமே நமக்கு குழந்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன், நீங்கள் இந்த ஆலோசனையை நீங்கள் கேட்க வேண்டும். இந்த அடிமை பெண்ணான ஹாஜிராவை நீங்கள் மறுமணம் செய்து கொள்ளுங்கள். இந்த ஹாஜிரா மூலமாக நமக்கு ஒரு மகன் பிறக்கலாம், நமக்கு ஒரு வாரிசு வேண்டும். எனவே நான் மனமோந்து உங்களுக்கு இந்த ஹாஜிராவை மீண்டும் மறுமணமாக செய்து வைப்பதற்கு உடன்படுகிறேன் என்று சாரா அவர்கள் சொல்கின்றார்கள். இப்ராஹிம் அவர்கள் ஹாஜிரா என்று சொல்லக்கூடிய அந்த எத்தியோப்பியாவை சேர்ந்த அடிமை பெண்ணை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறார், இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய அந்த மகன். ஆனால் அன்னை சாராவே எதிர்பார்க்காத விதமாக மீண்டும் அடுத்த ஆண்டிலேயே சாராவும் குழந்தை பெற கர்ப்பமுறுகிறார், குழந்தை பெறுகிறார். இஸ்ஹாக் என்று சொல்லக்கூடிய ஒரு மகனை பெற்றெடுக்கின்றார். ஆக இங்கே இந்த இஸ்மாயிலையும் ஹாஜிராவையும் அழைத்துக் கொண்டு இப்ராஹிம் அவர்கள் கை குழந்தை இஸ்மாயிலுடன் ஒரு பாலைவனத்திற்கு ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். நான் சுருக்கமாக சொல்கின்றேன். அந்த பாலைவனத்துல அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் மனைவியையும் குழந்தையும் தன்னந்தனியாக விட்டு வீட்டிற்கு திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப மனைவி கேட்கின்றார், இப்ராஹிமே, என்ன இது? ஆள் அரவமற்ற ஒரு இடத்துல கை குழந்தையை விட்டு நீங்கள் எங்களை தன்னந்தனியாக விட்டு செல்கின்றீர்களே, ஏன் என்று கேட்கின்றார். அப்ப நபி இப்ராஹிம் அவர்கள் சொல்கின்றார்கள், இறை தூதரவர், எனக்கு இறைவன் புறத்திலிருந்து ஒரு கட்டளை வந்திருக்கிறது, மனைவியையும் குழந்தையையும் தன்னந்தனியாக விட்டு வர வேண்டும், இது ஒரு சோதனை என்று. அந்த அடிப்படையில் உங்கள் இருவரையும் நான் விட்டு வருகிறேன் என்று சொல்கின்றார். அப்போ அந்த மனைவி ஹாஜிரா அவர்கள் சொல்கின்றார்கள், இது இறைவனுடைய கட்டளை என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக எங்களை விட்டு செல்லுங்கள் என்று சொன்னார். இப்ராஹிம் அவர்களை தனித்து விட்டு வருகிறார். அங்கே அந்த ஹாஜிரா அவர்கள் பாலைவனத்திலே 3வது நாள் 3 நாட்கள் குழந்தையை வைத்துக் கொண்டு இருக்கின்ற அந்த நீரையும் பேரித்தங்கனியும் கொடுக்கின்றார். 3வது நாள் வருகிறது, தண்ணீர் தீர்ந்து விடுகிறது, பேரித்தங்கனிகளும் தீர்ந்து விடுகிறது. தண்ணீருக்காக அலைபாகிறார். சஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு மலைக்குன்றின் மீது ஏறி எங்காவது தண்ணீர் தென்படுமா என்று பார்க்கிறார், யாராவது வருகிறார்களா என்று பார்க்கிறார். மனித சஞ்சாரமே இல்லாத அந்த இடத்திலிருந்து தொலைவில் காணல் நீர் இருக்கிறது, அந்த காணல் நீரை நோக்கி ஓடுகிறார். மர்வா என்று சொல்லக்கூடிய மலைப்பகுதி இருக்கிறது, அதில் ஏறி நின்று இங்கே பார்த்தால் இங்கே தண்ணி தெரிகிறது. இந்த சஃபாவுக்கும் மர்வாவிற்குமாக 7 முறை ஓடும் போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலடியிலிருந்து இறைவன் புறத்திலிருந்து ஜம்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு நீரூற்றை இறைவன் ஏற்பாடு செய்கின்றான். அந்த நீரூற்று பெறுகிறது. இதுதான் இந்த அவர்களுடைய வரலாறு. அதற்கு பிறகு இஸ்மாயில் அவர்களை மகன் இஸ்மாயில் வளர்ந்ததும் இஸ்மாயிலை அறுத்து பலியிட வேண்டும் என்று இறைவன் கட்டளையிடுகின்றான். நபி இப்ராஹிம் அவர்கள் இஸ்மாயிலை மீண்டும் அறுத்து பலியிடுவதற்காக அழைத்து சென்ற போது இஸ்லாம் நரபலியை தடை செய்கிறது. இறைவன் எந்த விதமான பூஜையோ அல்லது எந்த விதமான வழிபாட்டு சாதனைகளோ உங்களிடமிருந்து கேட்கவில்லை. இறைவன் உங்களிடமிருந்து நரபலியை விரும்பவில்லை. இப்ராஹிமை உங்களை சோதித்தோம் என்று சொல்கின்றார். எனவேதான் இஸ்மாயிலுக்கு பதிலாக ஒரு ஆட்டை அறுத்து பலியிட வேண்டும் என்ற ஒரு செயல். இந்த சூழ்நிலைகளில் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹாஜிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எங்கே நபி இப்ராஹிம் முதலாக தன்னுடைய மனைவியை மக்கா என்று சொல்லக்கூடிய அந்த பாலைவெளியிலே விட்டு வந்தாரோ அந்த இடத்திற்கு அவர்கள் செல்கின்றார்கள். அங்கே இப்ராஹிமும் இஸ்மாயிலும் கட்டிய அவர்கள் புதுப்பித்து கட்டிய கஅபா என்று சொல்லக்கூடிய இறை ஆலயத்தை தரிசிப்பதற்காக இங்கிருந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஹாஜிகள் செல்கின்றார்கள். அங்கே எங்கே தண்ணீருக்காக ஹாஜிரா அவர்கள் ஓடினார்கள், அங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஹாஜிகளும் புனித பயணிகளும் அந்த இடத்துல ஓடுகிறார்கள். எங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயிலை அறுத்து பலியிடுவதற்காக முன் வந்தாரோ அதனுடைய நினைவாக உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் ஆண்டுதோறும் ஆடுகளையும் மாடுகளையும் பலியிடுகிறார்கள். இதுதான் இந்த ஹஜ்ஜுடைய சுருக்கமான ஒரு வரலாறு. ஏன் இந்த வரலாற்றை நான் உங்களிடம் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இந்த வரலாற்றை கூர்ந்து பார்த்தால் சில செய்திகளை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இன்றைக்கும் உலகத்தில் உள்ள பெரும் பணக்காரர்கள் தான் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியும். பணக்காரர்கள் தான் கடமை. இஸ்லாத்துடைய
5 கடமைகளில் மிக முக்கியமான கடமை இந்த ஹஜ்ஜுக்கு செல்வது என்று பணக்காரர்களுக்கான கடமை. ஏழைகளுக்கு அது கடமை இல்லை. உடல் நலமும் பொருள் வளமும் இருக்கக்கூடியவர்கள் தான் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். அந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அந்த ஹாஜிகள் அங்கே அவர்கள் இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் ஏன் செய்கின்றார்கள் என்று சொன்னால், ஹாஜரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி செய்த செயலை இன்றைக்கும் அவர்கள் செய்கிறார்கள். இஸ்லாம் வழங்கிய பெண் உரிமையினுடைய அடையாளம் ஒரு பெண், அதுவும் ஒரு கருப்பு நிற பெண், ஒரு நீக்ரோ அடிமையாக இருந்தவர், எத்தியோப்பியாவை சேர்ந்தவர், அவர் செய்த செயலை இன்றைக்கு உலகத்தில் உள்ள மன்னரானாலும் சரி யாரானாலும் சரி அவருடைய செயலை நினைவுபடுத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அந்த ஹஜ்ஜுடைய கிரியைகள் எல்லாம் இருக்கின்றன. நபி இப்ராஹிமுடைய அந்த வழிமுறைகளை எல்லாம் நாங்கள் செய்கின்றோம். ஒரு கேள்வி எழலாம், இங்க இருக்கக்கூடிய ஏராளமான பள்ளிவாசல்களை விட்டுவிட்டு ஏன் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய காபா என்று சொல்லக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய இந்த இறை ஆலயத்தை தரிசிக்கின்றீர்கள்? இறைவன் எல்லா இடத்துலயும் தான் இருக்கிறான். முஸ்லிம்களை பொறுத்தவரை உருவ வழிபாடோ அல்லது சிலை வழிபாடோ நாங்கள் செய்வதில்லை. எந்த பள்ளி வாசலில் வேண்டுமானாலும் தொழலாம். இங்கே இவ்வளவு பள்ளிகள் இருக்கும் போது ஏன் அந்த காபா என்று சொல்லக்கூடிய இறை ஆலயத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழலாம். எதற்காக செல்கின்றோம் என்று சொன்னால், இங்கே பள்ளிவாசல்களிலே தொழுகைக்கு நீங்கள் பார்க்கலாம். தர்மபுரியில பள்ளிவாசல்கள் இருக்குது. இந்த பள்ளிவாசலில் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று அழைப்பு வரும். அழைப்பு வந்தோன்னு எல்லாமே பள்ளிவாசலுக்குள்ள போவோம். தொழுகையில வரிசையில் நினைப்போம். தொழுகை முடிந்ததும் நாங்கள் வந்து விடுவோம். மீண்டும் அழைப்பு. ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை. இந்த 5 வேளை தொழுகையில் பார்த்தோம் என்று சொன்னால் எல்லோருமே சரிசமமாக நிற்போம். இன்றைக்கு மாவட்ட காதி அவர்கள் இருக்கின்றார்கள், இங்க ஜமாத் தலைவர் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு 5 நிமிஷம் லேட்டா போயிட்டாங்க, அல்ல இந்த நிகழ்ச்சியில இருக்காங்க, தொழுகைக்கு போகலாம், அங்க தொழுகையில நிக்காது. அது யார் வேண்டுமானாலும் இந்த தொழுகை நடத்திடுவாங்க. அல்லது இவங்க ஹாஜியே ஒரு 10 நிமிஷம் லேட்டா போனா கடைசி வருஷம் தான். அவர்கள் அங்கே சரிசமமாக நிற்க வேண்டும். அந்த ஆலயத்திற்குள் நுழைந்தால் அங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற அந்த வேறுபாடு இல்லை, நிறை வேறுபாடு இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு இல்லை. அனைவரும் ஆதத்தின் பிள்ளைகள், அனைவரும் சீப்பின் பற்களை போல் சமமானவர்கள் என்பதை வெறும் தத்துவமாக சொல்லாமல் ஒவ்வொரு நாளும் 5 வேளை பள்ளிவாசல்களில் சரிக்கு சமமாக நிற்க வைத்து ஒரு சமத்துவ பாடத்தை இஸ்லாம் வழங்குகிறது. இது உள்ளூர் சமத்துவம் என்று சொன்னால், ஹஜ் என்பது உலகளாவிய சமத்துவம். அங்க போகக்கூடிய ஹாஜிகள் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதல்ல எங்களுடைய இந்த உடைகளை எல்லாம் அகற்றிவிட்டு ஒரு வெள்ளை உடையை எல்லோரும் தரித்துக் கொள்ளணும். வெள்ளை ஒரு துண்டு மாதிரி இருக்கும், அந்த துண்டை மேலே எடுத்துக்கொள்ளணும், கீழே எடுத்துக்கொள்ளணும். எல்லாருக்கும் அதுதான். ஆண்களுக்கு, பெண்கள் அவர்களுடைய உடைகளில் செல்லலாம். அப்ப இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜப்பான்ல இருந்தும், ரஷ்யாவில் இருந்தும், அமெரிக்காவில் இருந்தும் எல்லாம் இங்கே இருக்கின்றோ அத்தனை பணக்காரர்களும் அங்கே ஒன்று கூடுகிறார்கள். ஒன்று கூடும் போது எல்லோருக்கும் ஒரே வரிசை தான். இங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை என்ற அந்த பாடத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்காக உலகத்தில் உள்ள அனைவரையும் அழைத்து இறைவன் அந்த பாடத்தை காட்டினார். ஒவ்வொரு ஆண்டும் இன்றைக்கு 30 லட்சம் ஹாஜிகள் அந்த இடத்துல குழுமுகிறார்கள். எல்லாரும் ஒரே வரிசை தான். இங்க இருந்து இசையமைப்பாளர் A.R. ரஹ்மான் எல்லாம் நீங்க எளிதாக சந்திக்க முடியாது. அவருக்கென்ற ஒரு உயரம் இருக்கிறது, மிக முக்கியமான ஒரு ஆள். ஆனால் அங்கே போனால் அவர் அப்படியெல்லாம் கிடையாது. அவருக்கென்ற தனியான எந்த ஒரு இதுவும் இல்லை. ஒரு புகைப்படம் ஒன்று பார்த்துருக்கோம். பாகிஸ்தானுடைய அணியுடைய கிரிக்கெட் விளையாட்டு வீரர் சாதாரண அந்த கட்டாந்தரையிலே தலை வைத்து படுத்து தரையிலே கல்லில் படுத்து கிடந்த ஒரு காட்சியெல்லாம் வந்தது. அங்க போய் எல்லாரும் சமம். மன்னரும் வருவார். மன்னருக்கென்று தனி வாசல்கள், தனி இடமெல்லாம் கிடையாது. எல்லோரும் ஒரே நேரத்தில் எங்கே சுற்றி வர வேண்டும். எல்லோரும் கருப்பர்கள் இருப்பார்கள். நான் அந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. பக்கத்துல பார்த்தா அவர் நீக்கோ கருப்பு உயரமானவர் இருப்பார். இந்த பக்கத்தில் ஒரு வெள்ளையர் இருப்பார். வெள்ளையர், கருப்பர், எல்லாவற்றையும் நீங்கள் கடந்து எல்லாம் அந்த ஜனத்திரளிலே ஒன்று வரும்போது நமக்கு ஒரு உணர்வு ஏற்படும். மால்கம் எக்ஸ் அவர்கள் சொல்கின்றார், அவர் அந்த நிறவெளி கொள்கையினுடைய அந்த கொடுமையை அனுபவித்தவர். அவர் சொல்கின்றார், வெள்ளையர்கள் மீது எனக்கு தீராத வெறுப்பு இருந்தது. வெள்ளையர்கள் கருப்பர்களை வெறுத்ததை போல பல மடங்கு நான் வெள்ளையர்களை வெறுத்தேன். அவர்களின் நிழலில் கூட நிற்கக்கூடாது என்று சொன்னேன். ஆனால் நான் இந்த ஹஜ் என்று சொல்லக்கூடிய அந்த ஜனத்திரளிலே ஒன்று சேரும் போது, வெள்ளையர்களோடு ஒன்று வரும்போது என்னுடைய கொள்கை தவறு என்று உணர்ந்தேன். நீங்க நிறத்தால் யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை. என்னுடைய உள்ளத்தில் இருந்த நிறவெறியை அன்றோடு அடித்தொழித்தேன் என்று சொல்கிறார் மால்கம் எக்ஸ் அவர்கள். அங்க போன எல்லோரும் சமம் என்ற அந்த எண்ணம். இதைத்தான் நபிகள் பெருமானார் அந்த ஹஜ்ஜுடைய அந்த இறுதி பேருரையிலே சொல்கின்றார். உங்களில் யாரும் சிறந்தவன் என்றைக்கு ஓதி காண்பித்தார் கபீர் உமரி அவர்கள். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அந்த மக்கத்து பெருவெளியிலே இறுதி பேருரையை நபிகளார் ஆற்றுகிறார். கற்பனை விட வெள்ளையனோ, வெள்ளையனை விட கற்பனோ சிறந்தவன் அல்ல.
அரபியை விட அரபியன் அல்லாதவனோ, அரபியன் அல்லாதவனோட அரபியனோ சிறந்தவன் அல்ல. உங்களில் சிறந்தவன் இறைவனை பயப்படக்கூடிய அக்ரமக்கும் என்பவாகியத்துக்காகும். நிறத்தால், குலத்தால், மொழியால், படிப்பால், பணத்தால் எவரும் இங்கே சிறந்தவன் இல்லை. எல்லோரும் இறைவனுடைய அடிமைகள் என்ற ஒரு எண்ணம், சாதிகளை, ஏற்றத்தாழ்வுகளை அறுத்தறிந்தது இஸ்லாம் இந்த சமத்துவ மாநாட்டின் மூலமாக. ஒவ்வொரு முஸ்லீமும் அந்த ஜனத்திரளில் கலந்து கொள்ளும் போது தன்னை உலக குடிமகனாக உணர்கிறான். நான் இந்த உலகத்தினுடைய ஒரு குடிமகன் என்ற ஒரு உணர்வை, ஒரு தேசத்தினுடைய, ஒரு நாட்டினுடைய பிள்ளையாக இல்லாமல் உலகத்தினுடைய ஒரு அடிமையாக இறைவனுடைய அந்த ஜனத்திரளிலே, அந்த மக்கள் திரளிலே அவன் கலந்து கொள்ளும் போது அந்த பாடத்தை உணர்கிறான். அங்கே ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, அங்கே பார்க்கக்கூடிய நிறவேற்றுமை இல்லை, இனவேற்றுமை, இந்த நாட்டான் இந்த நாட்டான் என்ற நாடுகள், மொழி எல்லாவற்றையும் கடந்து. ஆனா இன்றைக்கும் இங்கே மொழி உறவு மேலோங்கி இருக்கிறது. இந்த மொழி பேசக்கூடியவர்கள் தான் சிறந்தவர்கள். இஸ்லாத்தின் பார்வையில மொழிக்கு எந்த சிறப்பும் கிடையாது. அரபு மொழிக்கு எந்த எந்த தனி சிறப்பும் கிடையாது. நபிகளார் அரபு தேசத்தில் பிறந்தார். நபிகளாருக்கு குரான் அரபு மொழியில் இறக்கிடப்பட்டது என்பதனால் அந்த அரபு மொழியிலே இன்றைக்கு குரான் இருக்கிறது. அரபு மொழியிலே நாங்கள் தொழுகை நடத்துகிறோம் தவிர அந்த மொழி சிறந்தது என்ற அடிப்படையில் எல்லாம் இல்லை. எந்த மொழியும் சிறந்த மொழி இல்லை. இப்போ நான் சொல்லிக்கலாம், தமிழ் மொழி சில இலக்கண அடிப்படையிலே செம்மொழி என்ற அடிப்படையில் மொழி உன்னதமான மொழி. ஆனால் அந்த மொழி பேசுவதனால் நான் சிறந்தவன் அல்ல. மொழியால் ஒருவன் சிறந்து விட முடியாது. மொழி சிறந்ததா என்றால் சிறந்தது. எனவே மொழி பேசுவதனால் நான் உயர்ந்தவன் என்ற அந்த எண்ணத்தை எல்லாம் அறுத்தறிந்து எல்லோரும் சமம் என்ற அந்த உலகளாவிய மாநாட்டிலே இந்த செய்தியை அழுத்தம் திருத்தமாக உணர்வுபூர்வமாக பெற்றுவிட்டு அங்கே இந்த ஹாஜிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஊருக்கு திரும்புகின்றார்கள். இந்த பாடம் அவர்கள் அன்னை ஹாஜிரா அவர்கள் ஓடிய ஓட்டத்தை இன்றைக்கும் அந்த தொங்கோட்டம் ஓடுகிறார்கள். நபி இப்ராஹிம் அவர்கள் எந்த இடத்தில் நின்றார்களோ அந்த இடத்திலே நின்று தொழுகிறார்கள். இந்த பாடத்தை எல்லாம் பெற்றுவிட்டு இங்கே மனிதர் அங்கிருந்து தூய்மையானவர்களாக இங்கே திரும்புவதுதான் இந்த ஹஜ் பெருநாளுடைய மிக முக்கியமான ஒரு சுருக்கமான வரலாறு. இது தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த பண்டிகை, இந்த பண்டிகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்திகள் என்ன என்பதை நான் இங்கே சுருக்கமாக சொல்லியிருக்கின்றேன். அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு இந்த அறிதலும் இந்த புரிதலும் நமக்கு மிக தேவையாக இருக்கின்றது. இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடமும் படிப்பினையும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை எல்லாம் களைந்து எல்லோரும் ஒருதாய் மக்கள் என்ற உணர்வு. இன்றைக்கு பேசும்போது சகோதரர் சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். எல்லோரும் குலம் ஒன்று என்று சொன்னால் ஒரே இறைவனின் அடிமைகள் என்ற எண்ணத்திலே நாம் எல்லாம் இங்கே வேற்றுமைகளை களைந்து ஒருவருக்கொருவர் அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சானாக நாம் இன்றைக்கு இருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த புரிதலும் அறிதலும் நமக்கு மிக அவசியமாக இருக்கின்றது. நபி இப்ராஹிம் அவர்கள் ஏற்படுத்தி தந்த அந்த வாழ்க்கையினுடைய அந்த சிந்தனை பாங்கு இஸ்லாம் இன்றைக்கு ஓரிரை தத்துவத்தை உயர்த்தி பிடிக்கிறது என்று சொன்னால் ஒரே இறைவன் தான், அவனுக்கு இணை வைக்கக்கூடாது, இணை துணை இல்லை என்ற அந்த செய்தியையும் இஸ்லாம் அழுத்தமாக சொல்கிறது. எனவேதான் இஸ்லாத்திலே உருவ வழிபாடு இல்லாத ஒரு சூழலை வந்தது என்று சொன்னால் நாம் இறைவனை எங்கிருந்து வேண்டுமானாலும் அழைக்கலாம். எனவே இங்கே இடைத்தரகர்கள் தேவையில்லை. இங்கே அழைப்பதற்கு நேரடியாக இறைவன் உங்கள் பிடரி நரம்பை விட சமீபமாக இருக்கிறார் என்று. இந்த இடைத்தரகர்கள் இல்லை. எனவே பூசாரிகள் இல்லை, வேற்றுமைகள் இல்லை, சாதிகள் இல்லை, அடுக்குகள் இல்லை. எல்லோரும் ஒரே இனத்திலே ஒரே நிறத்திலே வந்து நிற்கக்கூடிய ஒரு செய்தியைத்தான் இந்த ஹஜ் பெருநாள் என்ற அந்த தியாக திருநாள் நமக்கு இந்த செய்திகளை வழங்கி கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர்கள், இன்றைய இந்திய சூழ்நிலையில் நாம் இந்த செய்திகளையும் இணைத்து பார்க்க வேண்டும், இணைத்து பேச வேண்டும். புரிந்து கொள்வதற்கு எப்படி ரமலான் வரும்போது அந்த ரமலான் திருநாளிலே நாம் சில செய்திகளை பகிர்ந்து கொள்கிறோமோ, நோன்பு ஏன் வைக்கிறோம், ஏன் பள்ளிவாசலுக்கு போறோம், ஏன் பட்டினி கிடக்கின்றோம் என்று, அதே போல இந்த கபா என்று சொல்லக்கூடிய இறை ஆலயத்திற்கு ஏன் செல்கின்றார்கள், அங்கே என்ன வழிபாடுகள் செய்கின்றார்கள் என்று இந்த புரிதல் வரும்போதுதான் எதற்காக போறோம் வர்றோம், இந்த பெருநாள் எதற்காக கொண்டாடுகிறார்கள் என்ற அந்த செய்தியை நமக்குள்ளால் விளங்கிக் கொள்ள முடியும். இப்போ இந்த ஜம்ஜம் தண்ணீர் என்று சொல்லக்கூடிய அந்த தண்ணீரை ஹாஜிகள் அங்கிருந்து கொண்டு வருவாங்க. நீங்க இன்னும் உணர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் பாலை வழியிலே அங்கே பெட்ரோல் வரக்கூடிய பூமி, எந்த இடத்துல போட்டாலும் பெட்ரோல் தான் வரும். ஆனால் இந்த ஒரு இடத்தில் மட்டும்தான் தண்ணீர் வருகிறது. அந்த தண்ணீர் இன்று நேற்று அல்ல, பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்தும் இன்றைக்கும் அந்த தண்ணீர் பொங்கிக் கொண்டே இருக்கு. அந்த தண்ணீருடைய ஒரு ஊற்றுதான் மக்கா மட்டுமில்ல, அரபு நாடுகளிலே பல இடங்களுக்கும் அது சப்ளை ஆகி கொண்டே இருக்கு. அந்த தண்ணீர் கெட்டு போகாது. இப்படியெல்லாம் அந்த தண்ணீருடைய மருத்துவ குணங்கள் எல்லாம் இருக்கின்றன. எனவே இந்த ஜம்சம் என்று சொல்லக்கூடிய அந்த நீரை எல்லாம் ஹாஜிகள் அங்கிருந்து இங்கே எடுத்து வந்து இங்குள்ள நண்பர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது. எனவே
இந்த ஹஜ்ஜி பெருநாளை ஒட்டியான சில செய்திகளை நான் சொல்லியிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், மனம் திறந்து உரையாட வேண்டும் என்பதற்காக இந்த உரையை இந்த அளவோடு நிறைவு செய்கின்றேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.